எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுமா. இதெல்லாம் நீங்கள் புடவையெல்லாம் மாமா வாங்கி கொடுத்ததுன்னு சொல்கிறீங்களே, ஆயா கூட பிறந்தது ஒரே ஒரு அண்ணா, அப்போ ஒரு சிலை தானே இருக்கணும், எப்படி இவ்வளோ சிலை? அதுவா, அது வந்து எப்படின்னு கேட்டேன்னா, இப்போ வந்து நாங்கள்லாம் வந்து 80s கிட்ஸ்னே சொல்லலாம். 90s கிட்ஸ் தான் நாங்கள் மோஸ்ட்லி. ஏன்னா நான் வந்து 88 தான் நான் பிறந்தது. ஸோ நாங்கள் 90ஸில் தான் கிட்ஸு. ஓகேவா. ஆனால் என்ன வருதுன்னா, எங்கள் காலம் மாதிரி சத்தியமாக எந்த காலமும் இருக்காது. உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல. ஓகேவா. அது 80s 90s கிட்ஸுக்கு நல்லாவே தெரியும். எங்கள் காலத்துலலாம் எப்படின்னு கேட்டேன்னா, இப்போ நம்ம வீடு வந்து கூட்டு குடும்பம் ஜாஸ்தியாக இருந்த காலகட்டம் எங்களோட காலகட்டம் மட்டும்தான். ஏன்னா எல்லாருமே ஒன்றா இருப்போம். ஒரு விசேஷம்னா ஒட்டுக்கா இருப்போம். எல்லாம் கூடி கோளாவி சூப்பராக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நான் வந்து எனக்கு இப்போ 37 இயர்ஸ் ஓல்டுங்க. நான் வந்து என்னோட 13 இயர்ஸ் நான் 8th படிக்கும்போது ஏஜ் அட்டன் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு என்னோட தாய் மாமா எங்கள் அம்மா கூட பிறந்த அண்ணன் அவங்க வீட்டில் எடுத்து கொடுத்த புடவை தான் இந்த புடவை. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த புடவை அப்போ இந்த மாதிரி ஒன் சைடு பார்டர் புடவையெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அப்போ எடுத்து கொடுத்தது இந்த புடவை. என் பிள்ளை கேட்கறது கரெக்டு தான். நான் வீடியோக்காக வந்து இது எங்கள் மாமா எடுத்ததுன்னு சொல்லலை. என்னன்னா 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் நான் திரும்ப சொல்ல நல்லாவே தெரியும். எப்படின்னு கேளுங்க. எங்கள் அம்மா கூட எங்கள் பாட்டி வயிற்றில் பிறந்தது ஒரு அண்ணன் தான். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு சித்தி பசங்க 4 பேர், சித்தப்பா பசங்க 3 பேர். இப்படி இருக்கவங்கெல்லாம் எங்களுக்கு யார் மாமா தானே. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அக்கா பிள்ளை, நான் மாமா, நான் வந்து கண்டிப்பாக செய்வேன். முன்னுரிமை எங்கள் மாமாக்கா இருந்தாலும் ரெண்டாவது எங்கள் மாமாங்க எல்லாரும் பண்ணுவாங்க. வர்றவங்க எல்லாரும் புடவை எடுப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மாமா இருந்தாலும் 10 மாமாவும் 10 புடவை எடுப்பாங்க, 10 சீர் வைப்பாங்க. எல்லாம் உரிமையை விட்டு கொடுக்காம எடுப்பாங்க. இப்போ அப்படி இல்லைங்க. இப்போ நாகரிகம் மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு. 2K கிட்ஸுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு மாமா அதிசயமா ஒரு ட்ரெஸ் ஒரு புடவை. இப்போ வந்து கொஞ்சம் இதாகிட்டு வருது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து நம்ம ஆன்லைனில் போடுறதுனால, சோசியல் மீடியாஸில் போடுறதுனால கொஞ்சம் விட்டு கொடுக்காம செய்கிறாங்க. ஆனால் எங்கள் காலம் மாதிரி வராதுங்க. சூப்பராக இருக்குங்க தெரியுங்களா. அவ்வளோதான்.